கூட்டத்தை கொஞ்சம் எடுக்கலான்ட்டு. திருத்தணி நகரில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஒரு இடைவேளைக்கு பிறகு உங்களை சந்திக்கின்றேன். 35 ஆண்டு கால வரலாறு நம் கட்சிக்கு. இந்த 35 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல இந்தியாவிற்கு பல சாதனைகளை நாம் செய்திருக்கின்றோம். இதுவரை எந்த கட்சியும் சொல்ல முடியாது. ஆண்டு கொண்டிருக்கின்ற திமுகவோ இதற்கு முன்பு ஆண்டு அண்ணா திமுக கூட இது சொல்ல முடியாது. ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாகவே தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே எத்தனையோ சாதனைகள், சமூக நீதி சாதனைகள், விவசாய சாதனைகள், சுற்றுச்சூழல் சாதனைகள், கல்விக்கான சாதனைகள் எல்லாம் செய்திருக்கின்றோம். இன்று காலையுடன் சென்னையிலே வேளாண் இது 18வது நிதிநிலை அறிக்கையாக என்று நான் வெளியிட்டேன். 18 ஆண்டுகளாக தமிழ்நாட்டிற்கு வேளாணுக்கு என்னென்ன தேவைகள், விவசாயிகளுக்கு என்னென்ன தேவைகள், விவசாய முன்னேற்றத்திற்கு என்னென்ன தேவைகள் என்று அரசாங்கம் வெளியிடுவதற்கு முன்பாக பாட்டாளி மக்கள் கட்சி நாம் வெளியிட்டு வருகின்றோம். பிறகுதான் தமிழக அரசு முதல் முறையாக 4 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டில் வேளாண் துறைக்கு தனியாக நிதிநிலை அறிக்கை வெளியிடுவோம் என்று முடிவு செய்திருக்கிறது. இதற்கு காரணம் யார் என்றால் பாட்டாளி மக்கள் கட்சியும் ஐயாவும் தான். நாம் சொல்லவில்லை என்றால் இந்த கட்சிகள் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள் என்ற பார்த்தால் நிச்சயமாக கிடையாது. தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டு விவசாயத்திற்கு தமிழக அரசு நிதிநிலை அறிக்கை வெளியிட்டது. அந்த நிதிநிலை அறிக்கைக்கு விவசாயத்துறைக்கு மொத்த ஒதுக்கீடு 14,500 கோடி. ஆனால் இன்று நம்ம போட்ட பட்ஜெட்டில் விவசாயத்துறைக்கு 85,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு நம்ம செஞ்சிருக்கிறோம் நம்ம பட்ஜெட்ல. அதாவது இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டை ஆளுகின்ற கட்சியாக இருந்தால் நாம் போடுகின்ற பட்ஜெட் விவசாயத்திற்கு மட்டும் 85,000 கோடி, அதில் 20,000 கோடி நீர்ப்பாசனத்திற்கு மட்டும். மக்கள் விவசாயிகள், அதனால்தான் இதற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற வகையில் இன்று நாம் விவசாய பட்ஜெட்டை வெளியிட்டிருக்கின்றோம். தமிழ்நாட்டிலே இன்னைக்கு சட்டமும் கிடையாது, ஒழுங்கும் கிடையாது. பெண்கள் தனியாக பாதுகாப்பாக எங்கேயும் போக முடியாத ஒரு சூழல். குடும்பங்கள் 5 வயது அப்பா, அந்த மிருகம் என்ன பண்ணலாம்? அந்த மிருகத்தை சொல்றாங்க கொண்டுடணும். அவ்வளோ கோபம் வருது. 8 பேர் சேர்ந்து ஒரு குழந்தைய பாலியல் வன்கொடுமை, 7 பேர் சேர்ந்து ஒரு கல்லூரி பெண்ணை கற்பழிக்கிறது. இது நான் நினைச்சேன் இது பீகார், சத்தீஸ்கர், உத்தரப்பிரதேசம் இல்ல, நம்ம ஊர்ல நம்ம தமிழ்நாட்டில் நடக்குதுன்னா இதை நடக்க விடணுமா? விட்டு முடியுமா? அவங்கள இந்த பயம் இல்லை, அவங்களுக்கு இந்த பயம் இல்லை. நான் மட்டும் ஆட்சியில் இருந்தேன்னா அதெல்லாம் வேற மாதிரி பண்ணிடுவோம், வெட்டிடணும். அவன் வயதில் நினைக்க மாட்டான். அதுக்கப்புறம் எவனா பண்ணுவானா? ஐயோ இவங்க வெட்டிடுவானுங்கடா, அந்த பயம் வரணும். இல்லப்ப பயம் இல்ல. ஏன் இதை செய்யறாங்க தெரியுமாமா? எங்க பார்த்தாலும் கஞ்சா வித்துட்டு இருக்கிற, எங்க பார்த்தாலும் போதை மாத்திரை, எங்க பார்த்தாலும் தண்ணி எடுத்து மது. காரணம் யார் தெரியல? முதலமைச்சர் ஸ்டாலின். இன்னைக்கு குறிப்பாக பெண்கள் இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார். பெண்கள் பாதுகாப்பு இல்லாம எங்கேயும் போக முடியல, பயம் இல்லாம எங்கேயும் போக முடியல. ஐயோ இவன் எப்படி பண்ணுவானோ, அவன் அப்படி பண்ணிடுவானோ. இத கவனமா வச்சுக்கோங்க, நீங்க மனசுல வச்சுக்கோங்க. ஏதோ சும்மா ஏதோ வசனம் பேசிக்கிட்டு அடுக்கு மொழியில பேசிட்டு போனா பத்தாததெல்லாம். உண்மையிலே யாருக்கு தகுதியானவர்கள் அவர்களை நீங்கள் தேர்வு செய்யுங்கள். உங்களுக்கு யாரு பாதுகாப்பு வாங்கி ஒரு மாற்றத்தை கொண்டு வாருங்கள். இன்னைக்கு யாருமே இன்னைக்கு மகிழ்ச்சியா இல்ல. மாணவர்கள் மகிழ்ச்சியா இருக்காங்களா? இல்ல. விவசாயிகள் மகிழ்ச்சியா இருக்காங்க? இல்ல. பெண்கள் மகிழ்ச்சியா இருக்காங்க? இல்ல. நெசவாளர்கள் மகிழ்ச்சியா இருக்காங்களா? இல்ல. அரசு ஊழியர்கள் மகிழ்ச்சியா இருக்காங்களா? இல்லவே கிடையாது. இவங்க ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு நாங்கள் எல்லாம் வந்தவுடன் முதல் கையெழுத்து என்ன சொன்னாங்க? நீட்டை ரத்து பண்ணுவோம் சொன்னோம். பண்ணாங்களா? 4 வருஷம் ஆயிடுச்சு. பழைய ஓய்வூதியத்தை நாங்கள் நடத்தினா என்ன ஆயிடுச்சு இருக்கு? மற்ற மாநிலங்களை நடத்திட்டு இருக்காங்களே, எதுக்கு நான் கேட்டேன்? 2 காரணம். ஒரு காரணம், தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்தியாவில் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு இருக்கு. இந்த 69 விழுக்காடு இடஒதுக்கீடுக்கு இன்னைக்கு ஆபத்து வந்திருக்கிறது. உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு. உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு வந்தவுடன் என்னைக்கு வருதோ